ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகப்பெருமானோட அருளால பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனை நானும் வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த வேல்மாறல் பூஜை நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜையானது எந்த திருக்கோவில நம்ம நடத்த போறோம், என்னைக்கு, அந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் என்ன, அது மட்டும் இல்ல இந்த தேதியில தான் நீங்க வேல்மாறல் பூஜை செய்யணும் அப்படின்னு ஐயனே நமக்கு அடியெடுத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பல தகவல்கள் பல விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அதனால பதிவானது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாகவுமே இந்த பதிவானது அமைய இருக்குங்க. அதனால வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையால் நாம வேல்மாறல் பூஜையானது வயலூர்ல தான் செய்ய இருக்கிறோங்க. அதாவது இந்த நேரத்துல திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளை மனதார தியானித்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் வணக்கமும் தெரிவித்து ஐயாவிடம் ஆசி பெற்றுப்போம். ஏன்னா வயலூர் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவிலையும் முதல்ல ஞாபகத்துல வர்றது நம்ம வாரியார் சுவாமிகள் இல்லையா. அதனால அவர் மனசார நினைச்சு நம்ம இந்த பதிவானதை சொல்லணும், அவர் வேண்டிக்கிட்டு இந்த பதிவானதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வயலூர்ல நம்ம பூஜை செய்யணும் போதே நமக்கு குரு அருள் நிச்சயமா வேணும். குரு அருள் இருந்தாதான் நமக்கு முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும்ன்றதுனால இந்த வேல்மாறல் மகா மந்திரமானது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பாராயணம் செய்து எம்பெருமான் வயலூர் வற்றாத தனிப்பெரும் கருணை கொண்ட வயலூர் எம்பெருமான் வருகின்ற மக்கள் எல்லாருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார மனசார நினைச்சுக்கிட்டு நாம பதிவுக்குள்ள போயிடுவோம். அதாவது நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய 13வது வேல்மாறல் பூஜையானது எங்க நடைபெற போகுது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குமார வயலூர் என சொல்லக்கூடிய வயலூர்ல தான், திருச்சி வயலூர்ல தான் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். வயலூர் அப்படின்றதுமே பல பேருக்கு வாரியார் சுவாமிகளை நினைவில் வந்தாலும் அடுத்தபடியாக இப்ப எல்லோரும் திருப்புகழ்ன்ற மிகப்பெரிய மந்திரத்தை பாராயணம் செய்துட்டு இருக்கோம். அதனால வயலூர் என்றதுமே நம்ம எல்லோருக்கும் அருணகிரிநாதரும் நினைவுல வருவார். ஏன்னா அருணகிரிநாதருக்கு ஞானம் கொடுத்த ஒரு திருத்தலம் அப்படின்னா நம்ம வயலூர் தலத்தில் சொல்லலாம். அதே அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகனுக்கு பிடித்த தலங்கள் 2 உண்டா. ஆமாங்க, முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலம் அப்படின்னா 2 தலமா. அதில் ஒன்று திருச்செங்கோடு, 2வது தான் குமார வயலூர் எனக்கூடிய வயலூருங்க. எதனால வயலூர் அப்படின்ற பெயர் வந்துச்சு அப்படின்னா, அங்க ரொம்ப வயல்கள் சூழ்ந்து இருக்கிறதுனாலதான் வயலூர்ன்ற பெயரும் வந்துச்சு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா, எல்லாரும் வயலூர் அப்படின்றது முருகப்பெருமானுடைய திருக்கோவில்ன்றத எல்லாருடைய மனசுல பதிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஆதி முதல்ல இருந்தே இருந்த கோவில் அப்படின்னா அது ஈஸ்வரன், அதாவது ஆதிநாதரா எம்பெருமான் ஈசனுக்கே உரிதான ஒரு திருக்கோவில் தான் சோழர்கள் மன்னத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆதிநாதரா ஈஸ்வர எம்பெருமானும் ஆதி நாயகியா அம்பாலும் காட்சி கொடுக்கறாங்க. அதாவது அம்மையப்பனை வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்கு சாட்சியாகவே நம்ம ஈசனை வழிபாட்டு பிறகுதான் நம்ம வயலூர் முருகப்பெருமான் சுப்பிரமணியரை நம்ம வழிபாடு செய்யணும். அதுலயும் ரொம்ப விசேஷமா அங்க பொய்யா கணபதி அப்படின்னு விநாயக பெருமான் இருக்கார். அவருக்கு அதான் அருணகிரிநாதர் முதல்ல திருப்புகழ்ல முதல் பாடலா கைத்தல நிறைக்கணி அப்பமோட அவள் பொறின்ற பாடல விநாயக பெருமான் பொய்யா கணபதி நினைச்சு பாடப்பட்ட பாடல் தாங்க இது. அதாவது திருப்புகழ் வரக்கூடிய 2வது பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கப்புறம் தான் பல இடங்கள்ல நம்ம அருணகிரிநாதர் பல தலங்கள்ல போய் திருப்புகழ் பாடியிருப்பாரு. அதாவது பல இடங்கள்ல முருகப்பெருமான் தனியாக இருந்து சிவபெருமானை வழிபட்ட தலம் அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல சொல்லுவோம். அது திருச்செந்தூரும் ஒன்று இல்லையா. ஆனா இங்க என்ன இருந்தது, அதாவது வயலூர்ல என்ன விசேஷம் தெரியுமா, வள்ளி தெய்வானியோட முருகப்பெருமான் அதாவது குடும்ப சம்பேதரா போய் அழகா தன் தாய் தந்தையரா இருக்கக்கூடிய ஈசனை வழிபட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதனால கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும், நல்ல வரன் அமையணும், திருமண வரங்கள் கை கொடணும் அப்படின்னாலும் சரிங்க, வயலூர்ல ஒரு நாள் தங்கி அங்க இருக்கக்கூடிய சக்தி தீர்த்தம் இந்த நீராடி எம்பெருமான் ஈசனை வழிபட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல வரன் அமையும், திருமண வரங்கள் கை கொடும் அப்படின்றத ஐதீகம். சக்தி தீர்த்தம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த தீர்த்தமானது முருகப்பெருமான வேல்பட்டு தோண்டப்பட்ட குளம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முருகனுடைய வேல்பட்டு அங்க குளமானது உருவானது அப்படின்னா 2 இடங்கள் சொல்லுவாங்க. ஒன்று திருச்செந்தூர், மற்றொன்று வயலூருங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்த்தம் அப்படின்னா சக்தி தீர்த்தம் சொல்லலாம்.
அருணகிரிநாதர் வந்து முருகனுக்கு பிடித்த 2 தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, முருகனுக்கு பிடித்த தலங்கள் அப்படின்னா ஒண்ணு திருச்செங்கோடு, மற்றொன்று வயலூர். அப்பேற்பட்ட வயலூர்ல தான் நம்ம வேல்மாறல் பூஜையானது செய்ய இருக்கிறோம். பல சகோதரிகள் வந்து என்னிடம் கேட்டுட்டே இருப்பாங்க, அதாவது திருச்சியில வயலூர்ல வந்து வேல்மாறல் பூஜை எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு பல பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பதிவு பாக்குறவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க நம்ம வயலூர்ல தான் வேல்மாறல் பூஜையானது நடக்க இருக்கு அப்படின்னு. சரி, என்னைக்கு நடக்க போகுது வேல்மாறல் பூஜை, என்னைக்கு நடக்க போகுது, இந்த தேதியானதை உங்களுக்கு சொல்றேன். இந்த தேதி முருகன் கொடுத்த தேதி அப்படின்னா ரொம்ப அசந்து போவீங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமே நிகழ்த்தியிருக்காரு முருகப்பெருமான், அதை நான் கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்பு வந்து அடுத்த மாதம், அதாவது ஜூலைல தான் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். கண்டிப்பா அது ஞாயிற்றுக்கிழமையில தான். 2 தேதிகள் நாங்க முடிவு பண்ணோம். அதாவது 19, அதாவது ஆடி மாதம் பிறந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் 26/7/2026, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். அது வந்து ஆடி மாதம் பிறந்து 2வது வாரம்னு வச்சுக்கோங்களேன். முதல் வாரம் வந்து என்ன வருதுன்னா சஷ்டி, 2வது வாரம் பிரதோஷம். 2 நாளுமே ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இந்த 2 நாள்ல நாம எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஏன்னா 2மே சிறப்பான ஒரு நாள். இந்த தேதி அப்படின்னு வந்து நாம முடிவெடுக்கிறத விட அது ஐயனிடமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்னைக்கு சொல்றாரோ அது இன்னும் சிறப்பா வந்து நடைபெறும் இல்லையா? அதை நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா ஐயனிடம் வந்து சீட்டை எழுதி போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என் பையனை விட்டு எடுக்க சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தம்பி ஒரு சீட் எடுத்தாங்க. எடுத்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா 26/7/2026 அப்படின்னு வந்துருச்சு. அதாவது 26ஆம் தேதி தான் வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். அன்று பிரதோஷம். என்ன இந்த பூஜைக்கும் இதுக்கும் கனெக்ட்னு பாக்குறீங்களா? வயலூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் முருகன் கோவில் தானே நினைவுல வரும். ஆனா அது முருகன் கோவிலுக்கு முன்பு என்னன்னா ஆதிநாதர், அதாவது சிவபெருமான் குடிக்கொண்ட இடம்ங்க. அது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில் தாங்க அது. ஆதிநாதர் ஆதிநாயகி அப்படின்னு வந்து ரொம்ப அழகா அருளாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜை செய்யறதுல பெரிய பாக்கியமா வந்து நினைக்கிறோம். ஏன்னா சஷ்டி நல்ல நாள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதை விட நமக்கு எம்பெருமான் நம்ம ஈசனுடைய அருள்ன்றது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அந்த நாள் வந்து ஐயன் கொடுத்ததுல ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. எதனால சஷ்டி அன்னைக்கு அவர் கொடுக்காம இருந்தாரதும் பெரிய ஒரு ட்விஸ்ட், ஒரு பெரிய மிராக்கிலே இருக்கு. அதை நான் கண்டிப்பா கூடிய வரையில உங்களுக்கு நான் சொல்றேன். அது என்ன காரணம், அவர் சஷ்டியை வந்து கொடுக்காம பிரதோஷத்தை ஏன் அவர் கொடுத்தாருன்றதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா சொல்றேன். அப்போ நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கக்கூடிய நாளானது 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வயலூர்ல பூஜையானதை வச்சிருக்கோம். சரி, இந்த பூஜை எங்க நடைபெற போகுது அப்படின்னா கோவிலுக்கு பக்கத்துல பின்புறமே வந்து சுப்பிரமணியர் மஹால், அதாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு இடம் தாங்க, திருமண மண்டபத்துல தான் இந்த பூஜையானதை நம்ம செய்ய இருக்கிறோம். காலை, அதாவது பூஜை வந்து ஒரு 8 மணி போல ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம கார்த்திகேயன் இருக்காரு, அவருக்கு சிறப்பான ஒரு அபிஷேகம் செய்துட்டு பாராயணம் வந்து ஆரம்பிச்சதும் மதியம் முடிஞ்ச உடனே அழகான அன்னதானம் நிறைவா நீங்க சாப்பிட்டுட்டு அழகா நீங்க கிளம்பிடலாம். பூஜை செய்ய இருக்கக்கூடிய நாள் தேதி எல்லாமே சொல்லிட்டேன். எல்லோரும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா இந்த பூஜையானது முழுக்க நாமளே தான் எடுத்து நடத்த போறோம். அப்போ கண்டிப்பா உங்களுடைய கைங்கரியம் எனக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் உங்களால முடிஞ்ச கைங்கரியம் அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மண்டபம் போல எடுத்து, ஏன்னா தனிப்பட்ட முறையில நம்ம செய்யறோம் போது சிறப்பா செய்யறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால வேண்டி ஒரு மண்டபம் வந்து எடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானமும் வந்து நம்ம ஏற்பாடு செய்ய போறோம்ன்றதால உங்க எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையானதுமே பல இடங்களை நம்ம நடத்திட்டு இருக்கோம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைங்கரியம் அதுல வந்து இருந்துகிட்டே இருக்காது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அடுத்தடுத்த இடங்கள்ல நம்ம செய்யறோம் அப்படின் போதும், அதுவும் திருச்சியை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உங்க ஊர்ல நடைபெற போகுது, சோ உங்களுடைய பூஜை இது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல மிகப்பெரிய இன்னொரு ஒரு சஸ்பென்ஸ் உங்களுக்கு இன்னைக்கே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம திருச்சி அப்படின்னாலே இன்னொரு ஒரு கோவில் ஞாபகம் இருக்குங்களா? தென்ஷீரடி சாய்பாபா கோவில். யாருக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? சரி, நம்ம தென்ஷீரடி சாய்பாபா கோவிலையும் வேல்மாறல் பூஜை நடத்திடலாமா? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு நீண்ட நாள் ஆசை. நான் ஒரு நாள் சொன்னேன் இல்லையா, பெரிய ஒரு கோவில்ல நம்ம வேல்மாறல் பூஜை செய்யறதுக்குண்டான ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே அது இதுதான். அதாவது முந்தின நாள், அதாவது 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அங்க போறோம் அப்படின்றதுனால மாலை நேரமா ஒரு 4 மணி அளவுல வந்து கோவில் நிர்வாகம் எல்லார்கிட்டையும் நான் வந்து பேசிட்டேங்க. வரக்கூடிய மக்கள் யாருக்கெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ, வர முடியும் நினைக்கிறவங்க எல்லாரும் வந்துருங்க. நம்முடைய கார்த்திகேயனை கொண்டு போய் பாபாவோட மடியில வச்சுட்டு
நம்ம எல்லோரும் சேர்ந்து அழகா வேல்மாறல் பாராயணம் எனக்கு பாபாவோட கோவில்ல வந்து பாராயணம் செய்யணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையும் வந்து நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஐயன் கொடுத்திருக்காரு. அதனால அதாவது சனிக்கிழமை என்றும் வேல்மாறல் பாராயணம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை என்றும் வேல்மாறல் பாராயணம் உண்டு. கண்டிப்பா எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையும் பல எண்ணற்ற மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு பல பேரோட வாழ்க்கையிலும். எங்க நடந்தாலும் வேல்மாறல் பூஜை அப்படின்னா யார் எங்க எடுத்து நடத்தினாலுமே வந்து மக்கள் அலைபோல அங்க போறதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? ஐயன் அங்க வராருங்க. நம்ம கர்ம வினையெல்லாம் களையறதுக்காக வேரோடு அறுக்கவே எம்பெருமான் முருகப்பெருமான் அங்க எழுந்தருள்கிறார். அதற்காகவே பல மக்கள் எங்க வேல்மாறல் பூஜைன்னு காதல விழுந்தாலும், அது ஒரு இல்லத்துல நடந்தாலும் சரி, ஒரு கோவில்ல நடந்தாலும் சரி, ஒரு மண்டபத்துல நடந்தாலும் சரின்னு ஓடோடி வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன? எப்படியாவது நம்ம ஐயனை இன்னைக்கு பாத்திர மாட்டோமா? ஐயன் நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீர்த்திட மாட்டாரா? அவரோட திருப்பாதங்களை பார்த்துட மாட்டோமா? அப்படின்ற பல பேருடைய எண்ணங்களோட ஓடி வரீங்களா? நிச்சயமா உங்க எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். இந்த கலியுகத்துல ஐயனை நினைச்சு பல இடங்கள்ல இது போல வேல்மாறல் மகா மந்திரமானது ஒலிக்குது அப்படின்னும் போதே மாபெரும் புண்ணியத்தை நாம வந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் எல்லாருக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேல்மாறல் மகா மந்திரம் நம்ம வேல்மாறல் பாராயணம் என்னோட குருவா இருக்கக்கூடிய நம்ம தென்ஷீரடி பாபா கோயிலையும் வந்து நடைபெற போகுது அப்படின்றதையும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். அங்க அந்த நேரத்துல யாருக்கெல்லாம் வர முடியுமோ, இப்ப திருச்சிக்கு அருகாமையில இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கலந்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம மறுநாள் வந்து வயலூர்ல நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜையில கலந்துக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். எது எப்படி யாரோட, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாதுல்ல, அதனால சொல்றேன். எப்படியெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு அமைதோ நீங்க வந்து 2 இடத்துலயும் வேல்மாறல் பூஜை கலந்துக்குங்க. குருவருளோடு சேர்ந்து நமக்கு திருவருளும் கிடைக்க போது வந்து முருகப்பெருமானை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்க நினைக்கிறவங்க இது பெரிய வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. ஏன்னா நல்லபடியா வரணும் அமைஞ்சு திருமணம் வரம் வந்து கை கூடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியா பேச்சு வர மாட்டேங்குது, என் குழந்தை வந்து மந்தமாவே இருக்கு, சரியான பேச்சாற்றல் இல்ல, நல்ல ஞாபக சக்தி இல்ல, நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வயலூருக்கு வரலாம். ஏன்னா ஞானத்தை தரக்கூடிய திருக்கோவில் நம்ம பழனி ஞான தண்டாயுத பாணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா யாரு அப்படின்னா வற்றாத தனிப்பெரும் கருணை கொண்ட வயலூர் எம்பெருமான் தான். ஞானமே வடிவாகிய அப்படின்னு வாரியார சுவாமிகள் முதல் வரி எடுப்பாருல்ல, அந்த ஞானத்தை யார் எப்படி கொடுக்கிறாரு? அருணகிரிநாதர் முருகப்பெருமான் திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? பாடறியேன் படிப்பறியேன், என்ன போய் திருப்புகழ் பாட சொல்றீங்களே முருகா அப்படின்றாரு. அப்போ முருகப்பெருமானுடைய வேல் கொண்டு அவருடைய நாக்குல ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதுறாரு. அதன் பிறகுதானே அருணகிரிநாதர் பல தலங்களுக்கு சென்று திருப்புகழானதை பாடினாரு. எவ்வளவோ அரிதான மந்திரங்களை கொடுத்திருக்காரு. அதுல ஒன்றுதான் வேல் வகுப்பு என்று சொல்லக்கூடிய வேல்மாறல் மகாமந்திரம். இவ்வளவு சிறப்பும் ஞானமும் யார் கொடுத்தது? வயலூர் எம்பெருமான் கொடுத்தது இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம சென்று வழிபட்டு அந்த இடத்துல நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்யறோம் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அதனால கண்டிப்பா எல்லோரும் வந்துருங்க. அந்த பூஜைக்கு உண்டான கைங்கரியம் உங்களால முடிஞ்சது என்னவோ கொடுங்க. கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் கூட சொல்லுங்க. இப்போ ஒரு சிலர் என்னால கொடுக்க முடியலமான்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம ஊர் வயலூர்ல தான் இந்த பூஜையானது நடைபெற போகுது, நம்மளால முடிஞ்சது அன்னதானத்துக்கோ பூஜைக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தருக்கு சொன்னா கூட போதுமானது அப்படின்னு சொல்வேன். நல்லபடியா நம்ம இந்த பூஜையானதை எடுத்து நடத்துவோம். எம்பெருமான் ஞானமே வடிவாகிய வற்றாத தனிப்பெரும் கருணை கொண்ட வள்ளல் சுப்பிரமணியருடைய அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மனசார வேண்டிப்போம். சரிங்க, இப்போ ஒரு சிலருக்கு வந்து எப்படி வரணும்னு தெரியல அப்படின்றீங்கன்னா, அதாவது திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து நீங்க நேரடியா வயலூருக்கு நீங்க தனியா வரணும் பஸ்ல. அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா கோவில் வாசல்லையும் கொண்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. சரிங்களா? வேற எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து நான் நிவர்த்தி பண்றேன். சரிங்க, கூடிய விரைவில் நம்ம வேல்மாறல் பூஜை வயலூர்ல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லி அன்போட இப்பயே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல், சத்தியமாவது சரவணபவ. ஓம் சேராம்.